Hi singers, welcome to Sing Easy with Shobika. Jumping Gamaka Exercise அப்படினு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் வீடியோவை இந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எதுக்காக அப்படிங்கறது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் திருப்பி உங்களுக்கு தரேன். இப்போ சினிமா பாடல்கள் கேட்கும்போது எக்ஸாம்பிளுக்கு வாழ்வ தொடங்கும் இடம் நீதானே இந்த மாதிரி இந்த ஆலா போர்ஷன் சொல்லுவாங்களே இந்த ஆ வர போர்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து லைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தொடங்கும் இடம் நீ நீ இந்த மாதிரி ஷேக்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி பாடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பிகினர்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த விஷயங்கள் பேர் தான் வந்து கமக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோட்டை பிளெயினாக பாடாமல் இந்த மாதிரி அசைச்சு ஆசிலேட் பண்ணி இந்த மாதிரி பாடுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாகுது. ஓகேங்களா, இது வந்து கர்நாடிக் மியூசிக்லேருந்து வந்த கான்செப்ட் தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸ் இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி பிரிகான்னு ஒரு டைப் ஆஃப் கமகா பிரிகா எக்ஸசைஸும் நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து லெவல் 1. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், அதாவது இன்டர்மீடியேட் லெவலில் இருக்கும். ஓகேங்களா, பட் நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஸ்ருதி பாக்ஸ் இல்லாட்டி தான்புரா ட்ராய்ட் இல்லை துவனி தான்புரா அந்த மாதிரி தம்புரா சவுண்ட் தர மாதிரி ஏதாவது ஆப் இருந்தாலும் ஓகே. அதில் வந்து ஸ்ருதி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு பீட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது வந்து எதுக்காகனா டெம்போ மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதுக்கு பேர் மெட்ரோனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்ரோனோம் ஆப்பையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம அந்த கிளிக் சவுண்டுக்காக அதை செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் என் கூடவே சேர்ந்து இந்த வீடியோடவே நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லியுமே கூட வந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் தனியாக நீங்கள் பாடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்டில் கண்டிப்பாக இந்த 2 ஆப்பும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த மெட்ரோனோம் ஆப் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 150 BPM செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா 4 ஸ்வரமாக இருந்தது. இப்போ வந்து ட்ரிபிளாக வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து இந்த 3ங்கிறது 2ஆக ரெடியூஸ் ஆகும். நம்ம ரெண்டுமே வந்து 2 ஸ்பீடில் பார்க்க போகிறோம். நான் பாடும்போதே உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அட்வான்ஸ் லெவல் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பிகினராக இருந்தாலும் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்ருதி நான் ப்ளே பண்ணியிருக்கேன். சா அந்த ஸ்ருதியோட நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த மெட்ரோனம் கிளிக்கை நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும், டக் 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 டக்குன்னு கேட்குதுங்களா, இது கூட மேட்ச் பண்ணி தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பார்க்க போகிறோம். ரெடி? நான் முதல் தடவை பாடும்போது கவனிச்சுட்டு நான் 2 டைம் செகண்ட் டைம் பாடும்போது என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாமே 2 தடவை பாடுறேன். ஓகே, சாரி சாரி சாகா சாகா சாமா சாமா சாபா சாபா சாதா சாதா சானி சானி சா 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 சா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜம்பிங் நோட்ஸ். எப்படின்னா சாலேருந்து நம்ம எல்லா நோட்டுக்கும் ஜம்ப் பண்ணுறோம். அதனால இதுக்கு பேர் ஜம்பிங் கமக்கா எக்ஸசைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதே வந்து என்ன பண்ணுறோன்னா டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். இதே மாதிரி எப்படின்னா சாலேருந்து அடுத்தடுத்த ஸ்வரம் போனோமா, இப்போ அந்த ஹையில் இருக்கிற மேல் ஸ்தாயி சாலேருந்து சா நீ சா தா சா பா அப்படின்னு டிசெண்டிங் ஆர்டரில் பார்க்க போகிறோம். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் திருப்பி எகெயின் இந்த வீடியோட எண்டில் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாகவும் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் வரலன்னா கவலைப்படாதீங்க. கீப் ட்ரையிங். சானி சானி சாதா சாதா சாபா சாபா சாமா சாமா சாகா சாகா சாரி சாரி சா 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 சா. ஸோ இதே சேம் செட் வந்து நான் 1 டைம் தான் பாட போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து பாடி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரே டைமில் வரலன்னா இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே,
sa re sa ga sa ma sa pa sa ta sa ni sa sa. Okay, sa ni sa da sa pa sa ma sa ga sa ri sa sa. இப்போ இதே வந்து என்ன பண்ண போறோம், செகண்ட் ஸ்பீட்ல பாட போறோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை பாடுறேன், அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸா ஒரே தடவை பாடும்போது நீங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். சாரி சாரி சா கா சா மா சா பா சா தா சா நீ சா சா. Descending. Sa ni sa da sa pa sa ma sa ga sa ri sa sa. இப்போ ஒரே டைம்ல பாடும்போது தான் நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா அசெண்டிங் ஃபுல்லா ஒரே பிரெத்ல பாடணும் அண்ட் டிசெண்டிங் ஃபுல்லாக ஒரே பிரெத்தில் பாடணும். இப்போ தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் இவ்வளோ நேரம் வந்து நான் ஒரு டைம் பண்ண, ரெண்டாவது தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்க. பட் இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஃபுல்லாக ஒரே மூச்சு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஃபுல்லாக ஒரே மூச்சில் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வரலன்னா கவலைப்படாதீங்க, டெய்லி ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்களோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என் கூட சேர்ந்து பாடுங்கள். சாரி சா கா சா மா சா பா சா தா சா நீ சா. ஓகே, இப்போ டிசெண்டிங் ஒரே பிரெத்ல. சா நீ சா தா சா பா சா மா சா கா சா ரி சா. நீ ஒரே தடவை ட்ரை பண்ணலாமா? சாரி சா கா சா மா சா பா சா தா சா நீ சா நீ சா தா சா பா சா மா சா கா சா ரி சா. ஓகே, ஸோ இது வந்து மெயினாக அந்த அழுத்தம் கரெக்டாக வர மாதிரி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட அடுத்த செட் ஆஃப் எக்ஸசைஸ் என்னன்னா, இது அப்படியே இந்த மூணா பாடினதை ரெண்டாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஒரு தடவை பாடுறேன், அப்புறம் செகண்ட் ஸ்பீட் பாடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இதே மாதிரி தான், சா ரி அப்படின்னு ரெண்டு தான் வரும். ஓகே, சா ரி சா கா சா மா சா பா சா தா சா நீ சா சா நீ சா தா சா பா சா மா சா கா சா ரி சா. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்பீட் ட்ரை பண்ணலாம். இதே தான், இப்போ வந்து சா ரீன்னு ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம் பாடணும். இப்போ வந்து ஒரு தட்டுக்கு ரெண்டு ஸ்வரம். ஓகேங்களா? சாரி சா கா சா மா சா பா சா தா சா நீ சா. டிசெண்டிங். சா நீ சா தா சா பா சா மா சா கா சா ரி சா. ரிப்பீட் பண்ணலாம். நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, அப்போ ஃபுல்லாக உங்களுக்கு பிரெத் கிடைக்கும். சாரி சா கா சா மா சா பா சா தா சா நீ சா சா நீ சா தா சா பா சா மா சா கா சா ரி சா. சாரி சா கா சா மா சா பா சா தா சா நீ சா சா நீ சா தா சா பா சா மா சா கா சா ரி சா. ஓகே, ஸோ இந்த ஜம்பிங் கமக்கா எக்ஸசைஸை என் கூட சேர்ந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் இந்த பயிற்சி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய வரும். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான்
இது ரிலவெண்ட்டாக இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் உங்களோட கமெண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து ரெஸ்பான்ஸை நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் சில பேர் நிறைய டவுட்ஸும் கேட்குறீங்க. இன்னும் இது மாதிரி நிறையா போடுங்க, இல்லை இது மாதிரி வேறு இந்த விஷயம் பண்ணணுன்னா அதுக்கு வேறு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் மூலியமாக தான் தெரிய வருது. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரியும். பிகாஸ் நம்ம டேரெக்டாக நம்ம பேசுகிறது கிடையாது. நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் மூலியமாக தான் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக இதை பண்ண டெஃபினட்டாக இந்த ஃபாஸ்ட் கமகாஸ் பாடும்போது உங்கள் வாய்ஸ் நல்லா அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக பிரெத் கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வோக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.